தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்கள் எல்லாமே வந்து அண்ணன் வந்தா மாறிடும், அண்ணன் வந்தா மாறிடும், அண்ணா எல்லாருக்கும் நல்லா பண்ணுவாருன்னு சொன்னாங்க. வந்ததுல இருந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனா போராட்டம் பண்ற இளைஞர்கள் எல்லாமே தூக்கி ஜெயிலுக்குள்ள தான் போடுறாரு. அங்கங்க அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. தனி மனித மாற்றம் ஒன்றே மாற்றம்டா. அதை விட்டுவிட்டு இவங்க மாற்றம் தருவாங்க, அவங்க மாற்றம் தருவாங்கன்னு சொல்லிட்டு எந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகவே வேணாம். அப்படி போனால் மாற்றம் இல்லை, ஏமாற்றம். தம்பி ஏதோ சீட்டு வச்சு உட்காந்துக்கிறா. கொஞ்ச நாளா ஒருத்தரை காணோம். யாரை காணோம்? இவ்வளவுதான். அவருடைய தேர்தல் அஃபிடவிட்ட போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய், கோச்சிங் சென்டர் 50,000 கோடி பிசினஸ்ல ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நீட்டுக்காக மாணவர்கள் பின்னால நிற்பார்? சொல்லுங்க, டெல் மீ. மூக்குத்திக்குள்ள பிட்டா, ஈவிஎம் மிஷினே குட்டா, அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நீட்டு ஒரு செட்டப், மினிஸ்டர் உடனே கெட் அவுட். படத்துல வந்து ஹீரோவா இருப்பாரு, நிஜத்துல வில்லனா இருப்பாரு அப்படிங்கறது தான் தெரிய வருது. சாதாரண ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம, பேசிக் சென்ஸ் இல்ல, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம மக்களுடைய ஒரு உணர்ச்சிக்கு காது கொடுத்து கேட்காத ஒரு முட்டாள் கூட்டமாக எப்படி தவிக அரசும் ஒன்றிய பாசிச பாஜகவும் இருக்காங்க அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான ஒரு விஷயமாக இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க வந்த வேலை வேறையா இருக்கு, நாங்க வந்த வேலை இதுவா இருக்கு. வேணும்னா கவர் பண்ணுங்க வாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? கிடையாது. நான் எந்த போஸ்டிங்ல இல்ல, நான் எந்த கட்சியில இல்ல, எந்த பார்ட்டில இல்ல. I am the public. எங்க போற, எங்க இருந்து வர, எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். அப்பாடா, இப்பயாச்சும் நான் I am the public. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஒண்ணுமில்லாம கொள்கை அளவுல பேசாம வெறுமனவே விஜய் ரசிகரா நீங்க பேசி போராட்டத்தை நீங்க சிதைக்கிறதுக்கான முயற்சியா ஈடுபட்டீங்கன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. கேட்ட அந்த கேள்வி ஒரு அதிகார தொழிலான கேள்வி. போராட்டம் நல்ல முறையாக போயிட்டு இருக்கிறத சிதைக்கிறதுக்காகவும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் நடிகை சனம் செட்டி வந்தாங்க அப்படிங்கறத AIYF உடைய ஸ்டேட் செக்ரட்டரி பாரதி உங்க மேல அதே மேடையில கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு ஒன்னு உட்கார வச்சு முடிச்சிருவேன். ஒரு படம் பார்த்ததுக்கு மைக் புடுங்கி இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க, இவ்வளவு ஹராஸ் பண்றீங்க. ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன். ரொம்ப 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 பெருமையா இருக்கு இந்த ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் விட்னஸ் பண்றது. நம்ம தளபதி CM ஆகிறது பார்க்கவே ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான். ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கார்டு பார்க்க உண்மையில ஐ ஃபீல் சோ பிளெஸ்ட். குறும்பு அந்த விளையாடுத்தலாம் போகவே இல்லப்பா. சமீப காலத்துல லோரி ஹராஸ்மெண்ட் கேஸ்ல இறந்து போன நம்ம ரிதன்யாவா இருக்கட்டும், லோகேஸ்வரியா இருக்கட்டும், கஸ்டடி டெத் என்ற பேர்ல அநியாயமா கொலை செய்யப்பட்ட நம்ம அஜித் குமார் தம்பியா இருக்கட்டும், ஜாதி பேரில அநியாயமா கொலை செய்யப்பட்ட நம்ம கவின் தம்பியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு மனவேதனையா இருக்கு. இதுக்கெல்லாம் எங்கே முடிவு, எப்போ மாற்றம் வரும்? ஆளும் அரசு, the ruling government can change the law. இது யாரால முடியும்? ஆளும் அரசு, the ruling government can change the law. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நிறைய இடத்துல பவர் கட்ஸ் நடக்குது, இல்லன்னு நான் சொல்லவே இல்லை. சைல்ட் அபியூஸ், பாலியல் தொல்லைகள், நிறைய குற்றங்கள் நடக்குது. இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. நடக்குது, ரொம்ப அதிகமாவே நடக்குது. போன ஆட்சியிலயும் இருந்தது, இந்த ஆட்சியிலயும் இருக்கு, இனிமேல் எந்த வரப்போற ஆட்சியில கூட இது இருக்கும். இது யாரால முடியும்? ஆளும் அரசு, the ruling government can change the law. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா? இந்த
அவமானம் உனக்கு தேவையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். என்னடா இப்படி அழுதுட்டு இருக்கற? டெல்லியில மாணவர்கள் தாக்கப்படுறாங்களா, அதை நினைச்சு அழுறியோ? அதுல நான் அழுக போறா இல்லங்க, கரூர் மாற்றம் அது தேவையில்லை எங்களுக்கு. இப்ப எதுக்கு தான் அழுதுட்டு இருக்க? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து அண்ணன் நாங்க தடல பார்க்கவே மாட்டேன். Ma'am, Chief Minister Talapati Vijay's movie, what words to describe how you feel? We are moving forward to it, Vigo. Yes, you're moving forward. You're moving forward, and what else? மாமா, இந்த பொறுக்கி பசங்க எங்க கிட்ட வம்பு இழுக்குறாங்க மாமா. இவங்க கிட்ட நீ யாருன்னு காட்டு. இவங்கள சும்மா விடாதீங்க. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசி கொத்து புரோட்டா போட தெரிஞ்ச எங்க விஜய் சாருக்கு நீட்டுக்கு எதிரா போராடுற இந்த மாணவர்களுக்கு ஆதரவா ஒரு ட்விட்டு இல்லனா ஒரு அறிக்கை எதுவுமே விட முடியல. ஏன்னா மத்திய அரசு விஜய் சார கொத்து புரோட்டா போட்டுருவாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? கரூர் சிபிஐ வழக்கு, அப்புறம் இந்த குதிரை பேர வழக்கு, இந்த மாதிரி பல விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா, இதுல கொத்து புரோட்டா போட்டுருவாங்க. மாணவர்களை ஒடுக்குவது முடுக்குவமாக பாருங்க, என் கைய முறுக்கிட்டாங்க. இங்க காவல்துறை பாதி பேத்துக்கு பேச்சு கிடையாது. காவல்துறை காவல்துறையா இல்ல ரவுடியா தெரியல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். யார் அடிச்சாங்களா தலைவர்? போலீஸ்கார அடிச்சானா? ஆமா. எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டான் உனக்கு? வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சாங்க, நான் டக்குனு மாட்டிவிட்டேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு. சரி, ஏழு அடிச்சாங்க. தலையில இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். தளபதி கடைசி போறதுனால அவர் அந்த கடைசி அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்க வார்டுல எங்க தொகுதியில இருக்கிற மக்கள் எல்லாரும் அதை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 2 திராவிட கட்சிகள் கிட்டயுமே பேசாமையே அவர் மக்களுக்கு இப்போ சிறப்பா நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஏர் ஓட்டம் இளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? அவரை பெருமைப்படுத்துற ஒரு விஷயமா நாங்க இந்த பிளக்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். திருக்குறள் வடிவில நாங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். எங்க மக்கள் எல்லாருக்குமே அவர் ரொம்ப மிகப்பெரிய சொத்து. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. சோ அதை மீன் பண்ணி தான் இந்த 2 திருக்குறளும் வச்சிருக்கோம். அகில உலக அரசியல் எல்லாம் அன்பு தளபதி முதற்றே உலகு, செல்வத்துள் செல்வம் அன்பு தளபதி அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. வேண்டாம் 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 அடிக்காதே 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 மாணவர்களை அடிக்காதே மாணவர்களை அடிக்காதே. நோ 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 நோ. ஒரே ஒரு அமைச்சர் தான் தியேட்டர்ல உட்காந்து அல்லாரு. அத பார்த்த மத்த அமைச்சர்கள்லாம் ஆஹா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, நம்மளும் எங்க அண்ணன் கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க.
இது சினிமா தியேட்டரா இல்ல இலை கூடான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் மார்க் கட்டிட்டாங்க தெரியுமா உனக்கு? ஆனா எங்க தற்கொலை தொழிலாளர்களும் சும்மா இல்லப்பா, படம் வெற்றி அடையணும்னு சொல்லி ஒருத்தரும் முட்டி போட்டே கோயிலுக்கு போய் மண் சோறு எல்லாம் சாப்பிட்டுக்கிறானுங்க. தான் எவ்வளவு பெரிய மனமண்டன்னு எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டானா பாத்துக்கங்க. நான் எந்த நேரத்துல என்ன பாடுறா பாடுற சார்? இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். இதெல்லாம் வயிற்றுச்சல் தெரியுமா? கரூர்ல அங்க சின்ன சின்ன பிள்ளைங்க செத்து அந்த சடலங்கள் இருக்கும்போது அதை பார்த்துட்டு அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்து மனசாட்சி தாங்க முடியாம அழுதுட்டு இருந்தாரு. ஆனா அதை அன்பில் மகேஷ் அழுது நடிக்கிறாரு, நாடகம் போடுறாரு அப்படின்னீங்க. இன்னைக்கு ஒரு சினிமாவை பார்த்துட்டு இவங்களுக்கு அழுகுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நாடகமா தெரியல. ஆனா டேய், இந்த தமிழ்நாடு தான் இந்தி திணிப்பு, மாநில சுயாட்சி, ஜல்லிக்கட்டு போராட்டம், டீலிமிட்டேஷன் எதிர்த்து போராட்டம் சொல்லி இப்படி எப்பெல்லாம் மக்கள் உரிமை சார்ந்த பிரச்சனை வருதோ இதெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும்னு சொல்லி இந்தியாவுக்கு கத்து கொடுத்ததே நம்ம தமிழ்நாடுடா. அந்த அறிவு சார்ந்த மாநிலத்தை நீங்க சரியா வழி நடத்தலனா கூட பரவாயில்ல, சவப்பட்டில தள்ளாதீங்கடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை திருத்தணியில் 3 திரையரங்கில் ஜனநாயகம் படம் வெளியாகிறது தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதில் மினி கோல்டன் திரையரங்கில் இன்று யாரும் முன்பதிவு செய்யாமல் இருப்பதாக தகவல் தெரிவித்தது. 11 மணி வரைக்கும் முன்பதிவு யாரும் செய்யவில்லை என்று சட்ட உரிமையாளர் கூறப்பட்டுள்ளது. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு உங்களுக்கு சிஎம் கனவு இருக்கா சார்? இல்ல ஐயா, இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? துறை வைக்கூட என்ன சரி வைப்பீங்க? எல்லாரும் கோவணத்தை இடுப்புல கட்டுவாங்க, நீ ஏன்டா கையில கட்டி இருக்கேன்னு கேட்பேன். ஓகே சார். இப்பதான் நீ உத்தம பத்தன. எது உத்தம பத்தனா? ஆமையா, இந்த மாதிரி சாப்பிடு. ஐயோ, உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வரவே இல்லையா? இன்னைக்கு 1 கோடி தந்தா நாளைக்கு தொடங்கி 1 கோடி போதும் கட்சி ஆரம்பிக்கிறது? ஆரம்பிக்க 1 கோடி போதும். வேகன்ட்ல எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. வைகோ பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சந்திக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கேன். நேர்ல வந்துட்டு நீதான் அந்த வைகோவான்னு கேட்பேன். 56 கவன ஈர்ப்பு தீர்மானங்களை இலங்கை தமிழர்களுக்காக கொண்டு வந்த வைகோ நீதானா? 9 பிரதமர்களை நாடாளுமன்றத்தின் விதானத்தில் நிலைகொலிய வைத்தவர் நீதானா? என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் நடந்தது நீதானா? உலக நாடுகளில் சுற்றி தமிழீழத்தை நியாயப்படுத்தியது நீதானா? நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்களத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் தெரியக்கூடிய வேங்கைகளின் நாயகன் தம்பி பிரபாகரனோடு காட்டில் வசித்தவன் நீதானா? நீ ஏன் இப்படி மாறி போனான்னு கேட்பேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சார், மாற்றம் வருமா சார்? மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும். மாமா, ஏன் மாமா கண் கலங்குற? இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்ச்க்கு பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்து தலைக்கு 10 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. சும்மா ஏதோ கண்ணா பண்ணா எடுத்து வச்சிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சத்தியமா படம் நல்லா இல்ல. நான் தீவிரமான விஜய் ஃபேன் ப்ரோ. விஜய் தான் நல்லா இருக்காரு. படத்தை ஒண்ணும் இல்ல ப்ரோ. படம் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் தான். பாத்துறேன்டா இன்னைக்கு. நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே அப்படியே அவன்கிட்ட சொல்லு. பார்த்தா கதையாக்குது இது. உங்க அம்மால பைக் ஸ்டண்டிங் பண்றமோ இல்லையோ, உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குது இங்க. பார்த்தா மஜாவா இருக்குது படம். உங்க அம்மால தூக்கி சொருகணும். உங்க அம்மால பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு. வேற லெவல். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கலங்க வச்சுட்டாரு தளபதி. ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க.
ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. மலையில நீட் தேர்வு கிடைத்தா நாங்க ரயில் மறியல் பண்ணிருக்கோம். போலீஸ் ஒருத்தவங்க விட்ட பேட்ச் கிடையாது. டெல்லியில நடந்த மாதிரியே பேட்ச் இல்லாம கிட்ட வந்து அடக்குமுறை பண்றாங்க. பேட்ச் இல்லாம ஸ்டூடண்ட்ஸ் எப்படி அடக்கலாம் சார்? சிஎம் சார், இதுதான் உங்க தமிழக அரசு காவல்துறையா? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு முடியல. சத்தியமா திரும்ப எங்களுக்கு வந்து தளபதி ஒரு படம் வருஷத்துல ஒரு வாட்டியா நடிக்கணும். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. தளபதி லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். சத்தியமா எங்களை அளவு வச்சு அனுப்புறீங்க. நாயே அழிச்சாட்டியம் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசி தான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடு. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல படம் கடைசியா கொடுத்துருக்கீங்க. திரும்ப எங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஒரு படம் எங்களுக்கு கொடுங்க. லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். இதுதான் லாஸ்ட் செலிப்ரேஷன், என்னால ஒத்துக்க முடியல. அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஒன்னும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி கடைசி படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ரோ, கில்லி படத்துல யாரு ஹீரோ? அப்போ டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்றாரு அவர் யாரு? எதுக்கு அவர் ப்ரொடெஸ்ட் பண்றாரு? அவர்தான் உண்மையான ஹீரோவா? அப்போ உண்மையான ஹீரோ யாரு? பிரகாஷ் ராஜ் சார் தான் உண்மையான ஹீரோ. ஐயா, இந்த அங்கிள் அழுறாரு. நல்லா அழுங்க. கேக்கல, சுத்தமா அழுங்க. தெரியலையே. 41 பேர் இறந்தாங்க, அப்ப அழுவல. மாணவர்கள் போராட்டம் பண்ணி அடி வாங்கினாங்க, அதை பார்த்து அழுவல. இன்னும் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு நாட்டுல, அதெல்லாம் பார்த்து அழுவல. இந்த படத்தை பார்த்து அழுதுனுக்குறாங்க, அதுவும் எம்எல்ஏ மினிஸ்டர். பஞ்ச் வைடா இப்பதான் வச்சேனே, இதுதானே கடைசி. இதுக்கப்புறம் தான் அண்ணனை பார்க்க முடியாது, அதான் அழுகுறாங்க. ஏன் அண்ணன் மேல போறாரா? ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தியேட்டர்ல உட்காந்து. அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இப்படி பண்ணலாமா? இதே அவங்க பொண்டாட்டி பிள்ளை செத்துருந்தாக்கி இவங்க இப்படி விசில் அடிச்சு தியேட்டர்ல உட்காந்து இந்த அமைச்சரு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்டா நல்லவனா நீ? பேசலையே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை. அது நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. சிஎம் இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவ்வளவுதான் அறிவு அவங்களுக்கு. நோ ப்ராப்ளம். இது ஒரு சீரியஸான மேட்டர்னா இல்லனா என்னதான் சீரியஸா மேட்டர்? ஐயோ, எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். இப்போ யூத் தான் ஃபியூச்சரோட வாய்ஸ் இல்ல, இனி கூட கான்சிக்வன்சஸ் நாங்க யூத் தான் ஃபேஸ் பண்ணுவோம். சோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லனா சுப்ரீம் கோர்ட்ல என்னதான் பிரச்சனை? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். இது பேசாம இருந்தாதான் அது தேச துரோகம். பேசினா தேசத்துக்காக தான் நம்ம முன்னேறோம். இது பத்தி எதுவுமே பேசல, ஒரு பொலிட்டிக்கலா இருந்தா அதுதான் தேச துரோகி. ஒரு படத்துக்கு இவ்ளோ பேசுறாங்க, நம்ம தேசத்துல இதெல்லாம் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க, எஜுகேஷன் ஃபெயில் ஆகுது. அது பத்தி பேசலனா நீங்களே சொல்லுங்க, அறிவு இருக்கா? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. யாருன்னே தெரியல, ஒரு பொண்ணு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நீட்டுக்கு எதிராக நிலைப்பாட்டை இருக்காங்க, பட் களத்துல இந்த மாதிரி இருக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க? ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. ஒரு முதலமைச்சர் நீட் இந்த மாதிரி டெல்லியில நடந்திருக்கு, லட்சக்கணக்கான இளைஞர்களை மாணவர் அடிச்சிருக்காங்க. கர்நாடகா முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், இந்த மாதிரி எல்லா நாட்டோட முதலமைச்சருக்கும் எல்லா நாட்டோட முக்கிய தலைவர்களும் இப்போ சந்திக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டோட முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நேற்று அடையாறுல உட்காந்து ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்காரு. கிழிஞ்சது போ, என்ன
தமிழ்நாட்டில் மட்டும் 23 மாவட்டங்களில் இது எஸ்எஃப்ஐ சார்பாக போராட்டம் நடத்துறாங்க. அவங்களாம் ஒரு ரொம்ப வலுக்கட்டான முறையில் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட்? புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன் ஓரானர். எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த பேராசியை இவர் தான் கிள்ளி அடிச்சு விட்டார். ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற பார்க்காம திருவெற்றியூர்ல மொத்தம் சென்னையில மட்டுமே 5 இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. மிரட்டுறாங்க, தப்பான வார்த்தை பேசுறாங்க. நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. திருவெற்றியூர்ல அரெஸ்ட் பண்ணும்போது ஓன்ற வார்த்தையை போட்டு பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலமா அவங்க காவல்துறையா இல்ல கூலிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. கண்டிப்பா போக மாட்டேன். போற வழியில தேட்டர்ல கூட கண்ணை முடிப்பேன். பேனர்லாம் கூட நான் பாக்குறதாவே இல்ல. ஒரு நடிகரா நாங்க உங்களை உச்சத்துல வச்சோம். இன்னைக்கு எங்க தமிழ்நாட்டை நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்றது யோசிங்க. தலைவன் ஆயிட்டீங்க. இன்னமும் எதுக்கு எடுத்தாலும் திமுக நொண்டிச்சாக்க சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? ஒரு தலைவனுக்கு அழகு பதவி வந்த பிறகு அந்த மாண்பு மிகுந்ததாகவும் ஆட்சி மிகுந்ததாகவும் மாற்றுவது. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா எங்க கலைஞர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. ஸ்கிரிப்ட் படிச்சு தானே வந்தீங்க. அரசியலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு போனவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து கத்துக்கோங்க. அப்படி சொல்ல வேண்டியதானே? நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும். மாணவர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. நீங்க போராட்ட களத்துக்கு போகாதீங்க, அமைச்சரா இருக்கீங்க, போனீங்கன்னா உங்களுடைய பதவி கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னதுக்கு, பதவி போனா என்ன, அமைச்சர் பதவி எனக்கு முக்கியம் இல்லை, நான் மாணவர்களோட போராட்டத்துக்கு போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு போய் உட்காந்து ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம், அறநிலை போராட்டம், தொடர் கண்டன போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு ஆதரவாக நின்ற அன்றைக்கு அந்த அமைச்சரினுடைய பெயர் உதயநிதி ஸ்டாலின். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். மருத்துவ படிப்பு தானே, மருத்துவ படிப்பு இல்ல வேற படிப்பே இல்லையா? அத சொல்றதுக்கு நீ யாரு? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சாரதி. என் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. ஆமாங்க. நீட்டுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்து ஒரு தேர்வற்ற தகுதியற்ற தேர்வு தான் இந்த நீட். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? இந்த என்னைக்கு ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு விடியல். நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே. ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. இன்னைக்கு ஆனா மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. நீங்க படத்துக்கு போகாதீங்க அப்படின்னதுக்கு, மாணவர்கள் போராட்டமும் முக்கியம் இல்ல, அமைச்சர் பதவியும் முக்கியம் இல்ல, எங்களுக்கு சினிமா படம் பாக்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாவேக அமைச்சர்கள் போய் கண்ணீர் வடித்த அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. எப்படி இருந்த தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டா. எல்லாரும் நீட்டுக்காக போராடிட்டு இருக்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இல்ல தயவு செய்து இது எதையும் நீங்க கம்பேர் பண்ண வேணாம். இது பாத்தீங்கன்னா நீட் மட்டும் இல்ல, மக்கள் பிரச்சனை இங்க நிறைய இருக்கு. அதனால ஒரு நாள் படம் பாக்குறதுனால அந்த தயவு செய்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க. இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது எங்களுடைய ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டான மூவி. ஐயோ அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? டிவிகேவின் தலைமைக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுங்கிற மாதிரி ரீல்ஸால ஜெயிச்சவங்களுக்கு ரீல்ஸால தான் சாவுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நான் உனக்கு என்னடா கருதல் பண்ணேன்? நீ மேற்கொண்டு ஏலட்டு எலும்பு சம்பளத்தை புழிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் பாக்ஸ்ல வைத்து இங்க பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் தற்பொழுது பொலிட்டிக்கல் பேசுற பெண்கள்லாம் அந்த அளவுக்கு மோசமா அனுப்புறாங்க. மாப் பண்ணி போடுறது. இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறேன், இது தப்புனா உனக்கு தில்லு திராணி இருந்துச்சுன்னா நேரா நின்னு பேசுடா. சொம்பு தண்ணியை விட உன் சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்லம். நின்னு பேசு. நான் பேசுறேன் திராவிடத்தை, உன் கொள்கை அளவு என்னன்னு, அந்த டாஷ் என்னன்னு நின்னு பேசு. கமெண்ட் பாக்ஸ்ல கேவலமா மானங்கெட்டத்தனமா என்னை கற்பழிப்பதில்ல என்ன உனக்கு இருக்கிறது? வெக்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பேசும் அரசியல் பேசும் பெண்களை தேவடியாக்குறது தான் இன்னைக்கு டிவிகே செஞ்ச சாதனையா இல்ல மாற்றமான்னு நான் கேக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. எப்படி நீங்க அப்படி கொண்டு
கொண்டு போவீங்க? எப்படி இந்த சமுதாயம் இருக்கும்? பொழுதுபோக்குங்கிற ஒரு சினிமா துறையை உருவாக்கியது இன்னைக்கு ஓடுதுன்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்டா. டேய் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. அதை பார்த்துட்டு வந்து நீங்க மற்றதை பேசணும். திராவிட சிந்தனை உள்ளவர்கள் என்றைக்குமே ஒருவர் இன்னொருவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே எடுத்து வந்தது திராவிடம் என்று மறந்து விடாதீர்கள். வாயாலே சுருக்குறானே. கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, டேய் நாங்கெல்லாம் உங்களுக்கு அப்பனுங்கடா. ஒரு தடவை வந்து நீங்க பண்ணிட்டு போவீங்க, திரும்ப உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன சொம்ப நினைச்சீங்களா? நின்னு போராடுவோம். தமிழகம் எங்கும் ஜென்சி நடக்கும். முடிஞ்சா தடுத்துக்கங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாரு. சிஎம் விஜய் கையில தான் எங்களோட மனுவை கொடுப்போம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தலைமை செயலகம் முன்னாடி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். ஒட்டுமொத்த ஜனம் குழந்தை குட்டி எல்லாம் வந்துக்கிறோம். 2 நாள் ஆனாலும் நாங்க இங்க தான் இருப்போம். ஏன் அவர்கிட்ட சொல்றது கேட்க சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. விஜய் மாமா, எங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் இல்ல. ஏய் பயத்தோட பேசுறா மெட்டல் மண்டியா? விஜய் மாமா, இந்த வீட்டை விட்டு நாங்க எங்க போக மாட்டோம். இந்த வீடு விட்டா எங்கேயுமே இல்ல. எங்களை காப்பாத்துங்க. எனக்கு பட்டாதான் வேணும். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? நம்ம ஒண்ணு வேணா செய்யலாம். எம்எல்ஏ, எம்பி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு அல்லது இந்த நீட் மாதிரி ஒரு தேர்வு வச்சு எழுத வச்சால் நாட்டுல மிக தகுதியான அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அதுல முதல் தேர்வை ஐயா மோடி எழுதுறாரு. அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் எழுதணும். பொழப்புக்கு உழவச்சிட்டு போயிடாரா ஜேம்ஸ்? இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், இந்த சட்டங்களை வகுக்கிறவர்கள் எந்த கல்வி படித்தார்கள் என்று எவனுக்கும் தெரியாது, எந்த தேர்வு எழுதினார்கள் என்று எவனுக்கும் தெரியாது. டேய் இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஸ்கிரீன் எப்ப கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு எப்பவுமே 5000 வரும். இந்த வாட்டி 8000 ரூபாய் கட்டிருக்கோம். 1 ஹவருக்கு ஒன்ஸ் கரெக்டா டைம் வச்சு கட் பண்ணிடுவாங்க. ஏயா சும்மா விஜய் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் அதிகமா அது நடக்குது. ஏடிஎம்கே ஆட்சினா டிஎம்கே ஆட்சினா கிடையாது. இப்ப ஒரு ஆட்சியில வந்து டபுள் மடங்கா இருக்கு. இந்த 2 மாதங்கள் தான் டபுள் மடங்கா இருக்குது. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். விஜய் சார் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணுமே பிரயோஜனமே இல்ல. எவ்வளவு நம்பணும் அவரை. ஸ்டாலின் அவரே எவ்வளவு மேல் போல. இவர் வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பாப்போம். இந்த கவர்மெண்ட் வந்து எங்களை பாக்கணும். இல்ல பாக்க தவறலையா? இந்த இடத்துல மருந்து ஊத்திட்டு இந்த குழந்தைக்கு மருந்து ஊத்துறோம். இந்த குழந்தைய மருந்து ஊத்தி சாவடிக்கிறோம். அப்படி என்ன பண்ணும்? யாரெல்லாம் எங்க போவாங்க? அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி. அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ வந்து நான் யாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு க்ளூ தரேன். எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கணும் சார். என்னோட கேர்ள் பேபி பிறக்க சொல்லலாம். ரொம்ப சேஃபான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டு போட்ட ஒரு ஓட்டு. 4000 கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. ஆக்சுவலி எங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ஏசி, 4 ஃபேன், ஒரு டிவி தான். இது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏசியுமே வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். 17,000 ரூபாய் வந்திருக்கு. அது எப்படி வந்ததுக்குன்னு நாங்க கேட்க போனா, இதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங்லாம் தப்பா எடுத்திருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் அவங்க ரீடிங்கே எடுத்திருக்காங்க. ஒழுங்கா ஒரு ப்ராப்பரா எழுதவே இல்லை. வந்து அவசரமா எடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க இப்ப இந்த 17,000 ரூபாய் வந்திருக்கு, இது என்ன பண்ணட்டும் அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் பண்ணல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சரி சரி. இந்த தண்ணி உங்க வீட்டுல இருந்து குடிப்பாங்களா? இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ.
விடக்கூடாது மாப்ள, விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தாங்க அவங்க கிட்ட அந்த தண்ணி அடிச்சே காமிச்சேன். இங்க பாருங்க இந்த தண்ணி குடிக்க முடியுமா? ஏய், என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? சூடா சுண்டலு. விஜய் ரசிகம் பூரா மெண்டலு. ஓட்டு ஃபுல்லா விஜய் மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா நாட்டி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டலே விட்டு விடுவோம். இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போடு. விளாத்தி குளத்தை சேர்ந்த திமுக எம்எல்ஏவை இன்னைக்கு நீங்க கைது பண்ணிருக்கீங்க. எலும்பு உடப்பன்னு அவர் பேசியிருக்காரு போல. தவறுதான், கைது பண்ணிட்டீங்க. ஆனா இந்த தற்குறி அனில் குஞ்சன் நீங்க எப்ப கைது பண்ண போறீங்க? இப்ப என்னங்கறதுக்கு முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதல்வர் 2 பேரையும் வெட்டுவன்றான். இதற்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? உங்க கட்சிக்காரன் எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது மரியாதை கொடுக்கறானா? இந்த மாதிரி தர்தரம் பிடிச்சவனெல்லாம் நீங்க கட்சியில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவை கைது பண்றீங்க. முதல்ல உங்க கட்சியை ஒழுங்குபடுத்துங்க. விஜய் சாதாரண புடிங்கியா? பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். ஆமா, கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொன்ன? பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. என்னங்க பேசிட்டீங்க? அவர் என்ன சேகுவர படல் கஷ்டம் யாசர் அரபத் ஹோசிமின் வியட்நாம் அப்படி அவர் இவரா? மாசே தூங்க மாவோவா? இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் யார் அவரு? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு நடிகன், அவ்வளவுதானே. ஒரு நடிகன், எந்த அடிப்படை அறிவும் இல்லாத, எந்த புத்திசாலித்தனமும் இல்லாத, எந்த வரலாறும் தெரியாத ஒரு தற்குறி. கரெக்ட். ஏன் சார் இப்படி செய்யறீங்க? எவனோ எழுதி கொடுக்குற A4 சீட்ல உட்கார்ந்துட்டு யாரு தெரியுமா? ராமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை யாரு அப்படின்னு அதை படிக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகை, அவ்வளவுதானே. உண்மை. நான்லாம் அவரை ஒரு தலைவராவே ஏத்துக்கல. எல்லாரையும் கேட்டார்ல, பூரா வீட்டு நெய்யில உங்க வீட்டு பலகாரத்தை சாப்பிடாதீங்க செய்யாது. இவர் ஏன் செய்யறாரு கவர்மெண்ட் காசுல? கேட்க கூடாத கேள்வியை கேட்கிறாரு. நானும் சொல்ல முடியாது. அவருக்கு கஷ்டம் தெரியாம வளர்ந்துட்டாருங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு ஜனங்களுடைய அவரு அதே மாதிரி படிப்பு ஃபுல்லா படிக்கல. படிப்பு பாதியில நிறுத்தினவருக்கு அடுத்த பசங்க படிச்சு பதிவு பண்ணது தெரியாது. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யாருன்னே தெரியல. ஒரு பொண்ணு, ஒரு சாமானிய பெண்ணா நீங்க இப்படி யோசிக்கலாம்ல. எப்படியோ ஒரு நடிகரோ என்னவோ அவரை போய் பார்க்க செத்துட்டாங்க. சரி, ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பத்துல ஒரு வேலை கொடுக்கறதுல என்னப்பா தப்பு இருக்கு? அதுல எத்தனை சாமானிய பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்குது? எதுக்காக நீங்க போனீங்க? அப்படின்னா ஒரு நடிகரை பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத. ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடுவேன். அப்ப ஒரு முதல்வர் கூட கிடையாது, ஒரு சாதாரண எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அவரை பார்க்க போய் நீங்க இறந்துட்டு உங்களுக்கு வேலை கொடுத்தது ரொம்ப தப்பு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தலைவர் இது அவர் அவ்வளவு பெரிய தலைவர் இல்லங்க. இப்பதான் தலைவர் ஆக்கிட்டாங்க. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், ரேஷன், அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி. நீட் தேர்வே ஒரு வன்முறையாக இருக்கிறது. அந்த நீட் தேர்வில் ஒரு முறைகேடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான முறைகேடு நீட் தேர்வில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள். முதலாக நீட்டுக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைத்தது தமிழ்நாடு. இங்க இருக்கிற ஊராட்சி மன்றத்தில் கேட்டா அவங்க சொல்றாங்க, ஓட்டு போட்டீங்க, போய் கேளுங்க. அதானே உலக வழக்கம். எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு மேல்நாள் முதலமைச்சரை, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவரை, ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவரை கொச்சைப்படுத்துகிற போது அந்த இயக்கத்தின் தொண்டன், எப்பா நீ பதவி ஏத்த உன் பொண்டாட்டிய காணோம், உன் பிள்ளைய காணோம், ஏப்பா உன் குடும்பம் வரல அப்படின்னு கேட்டா, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விஜய தொட்டுட்டீங்களே சாருன்னு தாவேக்காவுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ்காரங்க வந்து நிக்கிறீங்க. டேய் லூசாடா நீ. ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. இந்த புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற டிவிகே கவர்மெண்ட்ல தான் ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வரைக்கும் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலோ இல்ல விமர்சனம் பண்ணாலோ உடனே வீடு புகுந்து கைது பண்ணிடுறாங்க. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. இவங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் மேல பல பாலியல் குற்றங்கள் இருக்குது, ஊழல் குற்றங்களும் இருக்குது. ஏன் புஷி ஆனந்த் மேலேயே வந்து இவங்க கட்சி வக்கீலே வந்து காசு வாங்கி போஸ்டிங் போறாருன்னு கேஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா புஷி ஆனந்த் மேல ஒரு ஆக்ஷனும் இல்ல. ஆனா அந்த வக்கீலமாவை கட்சியில இருந்தே தூக்கிட்டாங்க. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத.
இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் போறாமல கத்தாத. கிரவுண்ட்ல உட்காந்து மாத்திரை அரைச்சுன்னு இருந்தாரு மினிஸ்டர். அவர் மேல ஒரு ஆக்ஷனும் இல்ல. பழனி நில மோசடி அந்த அமைச்சர் மேல பெருசா எந்த ஆக்ஷனும் இல்ல. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. போஸ்டிங் போடுறேன்னு காசு வாங்கி ஏமாத்திட்டாருன்னு ஈசிஆர் சரவணன் மேல இவங்க கட்சி லேடியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் மேலயும் எந்த ஆக்ஷனும் இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இது மாதிரி இந்த 60 நாள்ல இவங்க கட்சி உறுப்பினர்ல ஆரம்பிச்சு எம்எல்ஏ அமைச்சர் முதல் கொண்டு பல பேர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனா இது மேல எல்லாம் விரைந்து ஆக்ஷன் எடுக்காம இந்த அரசை கேள்வி கேட்டாலோ விமர்சனம் பண்ணாலோ வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பயமுறுத்துறீங்களா? நீங்க என்னதான் பயமுறுத்தினாலும் இங்க யாரும் பயப்படுறதுக்கு ஆள் இல்ல. கேள்வி கேட்டுனே தான் இருப்போம். நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஆனா எனக்குலாம் ஒரே வருத்தம்பா. அந்த 41 பேர் செத்தப்போ இந்த இல்லீகல் என்ட்ரி எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சாங்க. அப்பவே அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? அது பண்ணல. ஒரு கலவரம் வரா மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டு டெலீட் பண்ணானே, அப்பயாச்சும் இந்த இல்லீகல் என்ட்ரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். பண்ணல. ஒரு பொது மேடையில அன்றைய முதல்வரை கேவலமா பேசினான். அப்பயாச்சும் அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். பண்ணல. அரசியல் மாண்பு நாகரிகம் அப்படின்னு விட்டாச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா அப்படி பண்ணியிருந்தா கூட அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு கேட்டிருப்பானுங்க. ஏன்னா இவங்க தான் பணத்தை வச்சு அரசியல் பண்றவங்களாச்சே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.